இன்றைய இந்த காணொளியில் நாங்கள் வழமையாக பார்க்கின்ற திருமூலரின் பிராணாயாம பாடல்களுடைய தொடர்ச்சியாக இந்த பாடல் 10வது பாடலாக இருக்கின்றது. இந்த 10வது பாடலை புரிந்து கொள்ளுகின்ற பொழுது நமக்கு தெரிகின்ற ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், பிராணாயாமத்தை பற்றி பல பேர் பல முறைகளை சொல்லி இருக்கின்றார்கள். ஆனால் திருமூலர் தனக்கென்று சொல்லி பிராணாயாமத்தில் ஒரு முறையை வைத்திருக்கின்றார். அந்த முறையை பின்பற்றுகின்றவர்கள், பயிற்சியாக செய்கின்றவர்கள் திருமூலருடைய கருத்தின் பிரகாரம், இந்த பாடலின் பிரகாரம் அவர்கள் உண்மையை, பிராணாயாம உண்மையையும் ஆன்மீக உண்மையையும் புரிந்து கொள்ளுவார்கள், அடைந்து கொள்ளுவார்கள் என்பது இந்த பாடலுடைய ஒரு தெளிவான விளக்கமாக இருக்கின்றது. முதல்ல இந்த நான் பாட்டை உங்களுக்கு சொல்லுகிறேன். அதன் பிற்பாடு அதனுடைய விளக்கத்தை பார்த்து, அதன் பிற்பாடு அதுக்குள்ளே மறைந்திருக்கின்ற முக்கியமான சொற்கள், அதனுடைய விளக்கத்தையும் இந்த பாடலில் நம்ம பார்க்கலாம். இப்பொழுது இந்த பாடலை உங்களுக்கு நான் சொல்லுகின்றேன். வாமத்தில் ஈரட்டு மாத்திரை பூரித்தே ஏமுற்ற 32 ரேசித்து காமுற்ற பிங்களை கண்ணாக இவிரன் ஓமத்தால் 8 கும்பிக்க உண்மையே. மீண்டும் ஒருக்க இந்த பாடலை உங்களுக்கு நான் சொல்லுகின்றேன். வாமத்தில் ஈரட்டு மாத்திரை பூரித்தே ஏமுற்ற 32 ரேசித்து காமுற்ற பிங்களை கண்ணாக இவ்விரண்டும் ஓமத்தால் 8 கும்பிக்க உண்மையே. இந்த பாடலுடைய பொருளை நம்ம பார்த்தோம்னு சொன்னால், இடகலை என்பது மூக்கின் இடது நாசி துவாரத்தின் வழியே நடைபெறுகின்ற சுவாசம். இந்த இடகலை வழியாக பூரக முறைப்படி ஒரு பங்கு, அதாவது ஒரு பங்கு என்பது 16 வினாடிகள் அளவிற்கு மூச்சு காற்றை உள்ளிழுத்து, கும்பக முறைப்படி அதாவது 4 மடங்கு என்பது 16 4 மடங்கு 64 வினாடிகள் அளவிற்கு மூச்சு காற்றை அடக்கி வைத்து, பிங்களை என்பது மூக்கினுடைய வலது நாசி துவாரத்தின் வழியே நடைபெறுகின்ற சுவாசம். பிங்களை வழியாக ரேசக முறைப்படி 2 பங்கு என்பது 16 32 வினாடிகள் அளவிற்கு மூச்சு காற்றை மெதுவாக வெளியே விடுவதன் மூலமாக, இது ஒரு பாதுகாப்பான பிராணாயாமத்தின் ஒரு பயிற்சி என்ற உண்மையையும் புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் உண்மையான உண்மையானதுமான பிராணாயாம பயிற்சி என்ற உண்மையையும், இது 16 வினாடிகள் மூச்சை உள்ளிழுத்து 64 வினாடிகள் மூச்சை கும்பகம் செய்து உள்ளே வைத்திருந்து 32 வினாடிகள் மூச்சை வெளிவிடுவது, இதுதான் சரியான பிராணாயாம முறை என்ற உண்மையையும், அதற்கு மேலாக இவ்வாறு சரியான முறையில் அதை செய்கின்ற பொழுது ஆன்மீக உண்மையையும் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது இந்த பாடலினுடைய
பொருளாக விளக்கமாக இருக்கின்றது. அதனால தான் இதற்கு மேலாக சாதாரணமாக பிராணாயாம பயிற்சி செய்ய தொடங்குகின்ற ஒருவர் இந்த அளவுக்கு ஏற்ப உடனே அவர் செய்ய முடியாது, மூச்சு திணறும். ஆகவே தான் அது சொல்லப்படுகின்றது, மூச்சு பயிற்சி செய்ய துவங்கும் ஆரம்ப காலகட்டங்களில் இந்த திருமலருடைய பிராணாயாம அளவான 16, 64, 32 என்ற கால கணக்கிற்கு பயிற்சி செய்வது முடியாத காரியம். ஆனால் தொடர்ந்தும் இந்த பயிற்சியை செய்து வந்தால், அதாவது தொடக்கத்தில் ஆரம்ப பயிற்சி செய்கின்றவர்கள் அதை குறைத்து 8, 32, 16 என்ற கால அளவிலே தொடங்கி படிப்படியாக இந்த நேரத்தை அதிகரித்து வந்தால் திருமலருடைய கூற்றின் பிரகாரம் 16, 64, 32 என்ற கால அளவை எட்டிப்பிடிக்க முடியும். அதை எட்டிப்பிடிக்க குறைந்தது 6 மாத காலமாவது எடுக்கும். அதாவது ஒவ்வொரு நாளும் இது செய்து வந்தால், இந்த பயிற்சியை செய்து வந்தால், குறைந்த கால கணக்கு அளவில் இருந்து தொடங்கி செய்து வந்தால் திருமலுடைய கணக்கின் பிரகாரம் 16, 64, 32 கணக்கை அடைய குறைந்தது 6 மாத காலமாவது எடுக்கும். அப்படி என்று நமக்கு தெரிய வேண்டும். ஆகவே தான் இதனுடைய முக்கியத்தன்மை என்னென்று பார்த்தோம் என்று சொன்னால், இந்த பாடலுடைய முக்கியத்தன்மையை பார்த்தால், வாமத்தில் 8 மாத்திரை பூரித்து 732 ரேசித்து காமுற்ற பிங்களை கண்ணாக இவ்விரண்டும். இந்த 3வது வரியில் இருக்கின்ற சொற்களை பார்த்தீங்கன்னு சொன்னால், காமுற்ற பிங்களை கண்ணாக இவ்விரண்டும். இப்போ காமுற்ற என்பது உங்களுக்கு தெரியும். காமுற்று என்பது தமிழ் மொழியின் பிரகாரம் ஒரு அளவுக்கு மிஞ்சிய ஆசையைத்தான் சொல்வது காமுற்று. ஆகவேதான் எந்த ஆசை என்று பார்த்தோம் என்று சொன்னால், காமுற்ற பிங்களை கண்ணாக இவ்விரண்டும். அதாவது இடகளையும் பிங்களையும், இடகளையால் மூச்செடுக்க வேண்டும், பிங்களையால் மூச்சு விட வேண்டும். இந்த இடகலை பிங்களை 2 பக்க மூச்சும் காமுற்று, அதாவது அது பின்னி பிணையலாம். காமுற்று என்பது பின்னி பிணைந்திருக்கலாம், அல்லது அந்த ரெண்டிலே நமக்கு ஒரு ஈடுபாடு ஆசை இருக்கலாம். இந்த 2 இடகளையும் பின்களையும் கண்ணாக இவ்விரண்டும். இந்த 2 கண் மாதிரி. அதான் அந்த பாடலுடைய முக்கியமான வசனங்கள், வரிகள். இந்த இடகளையும் பின்களையும் 2 கண்களுக்கு ஒப்பானது. இந்த பாடலின் பிரகாரம், திருமலின் பிரகாரம் 2 கண்களுக்கு ஒப்பானது. இதில் ஒன்று இல்லைன்னு சொன்னால் ஒரு கண் மாத்திரம்தான். ஒரு கண் எல்லோருக்கும் தெரியும், 2 கண் தான். ஒரு பார்வையை ஒரு பார்வையை சரியாக பார்ப்பதற்கு 2 கண்கள் அவசியம். அதனால தான் இடகலை அளவு சரியாக இருக்க வேண்டும், மூச்செடுக்கின்ற அளவு சரியாக இருக்க வேண்டும். அதே போல் பிங்களை மூச்சு விடுகின்ற அளவும் சரியாக இருக்க வேண்டும். இந்த 2 கண்கள் மாதிரி, இந்த 2 அளவினுடைய சரியின்தான் அதில் இந்த இடைக்க செய்கிற கும்பகம், அதாவது எடுத்து வயிற்றிலே வைத்திருக்கின்ற கும்பகம். இப்போ காமுற்ற பிங்களை கண்ணாக இவ்விரண்டும் ஓமத்தால் 8 கும்பிக்க உண்மையே. இந்த ஓமம் என்பது உங்களுக்கு தெரியும், வேள்வி அல்லது ஓமம். ஒரு ஓமம் என்பது, வேள்வி என்பது நாங்கள் நெருப்பில் படைக்கின்ற ஒரு விதமான படிகள், ஒரு விதமான பூஜை, கடவுளுக்கு அர்ப்பணிக்கின்ற ஒரு பூஜை. நல்ல விஷயங்களை கடவுளுக்கு நாங்கள் நெருப்பில் போடுற ஒரு கடவுளுக்கு கொடுக்கின்றது ஓமம், வேள்வி. அது உங்களுக்கு தெரியும். ஆகவே தான் இந்த இடகலை வழியாக மூச்செடுத்து பிங்களை வழியாக மூச்சு விடுறதுக்கும் இடையிலே இருக்கின்ற அந்த கும்பகம் என்ற பகுதி
ஓமத்தை போல, வேள்வியைப் போல, ஒரு பூஜையைப் போல கும்பகம் செய்ய வேண்டும். அதனால இந்த பாடல் ஒரு பரம ரகசியமாகவே இருக்கின்றது. சரியான முறையில் இடங்களை வழியாக மூச்செடுக்க வேண்டும். சரியான கால அளவில் பிங்கள வழியாக விட வேண்டும். ரெண்டுக்கும் இடையில் ஓமம், வேள்வி, ஒரு பூஜை, ஒரு ஆன்மீக, ஒரு நல்ல ஒரு வேள்வி மாதிரி, ஓம மாதிரி அதை நாங்கள் எட்டெட்ட கும்பிக்க வேண்டும். 64 வினாடிக்கு அதை நாங்கள் வயிற்றில் கும்பகம் செய்ய வேண்டும். அது ஒரு பூஜை மாதிரி, ஒரு வேள்வி மாதிரி, ஒரு புனிதமான ஒரு செயலாக அதை நாங்கள் கும்பிக்க வேண்டும். இந்த அளவின் பிரகாரம் செய்து வந்து, இந்த எண்ணத்தோடும் சிந்தனையோடும் செய்து வந்து, ஹோமம் போல, வேள்வியைப் போல கும்பகம் செய்து வந்து பயிற்சி செய்து வந்தால் எட்டெட்ட கும்பிக்க உண்மையே. அதாவது இந்த முறைதான் திருமூலருடைய பாடலின் பிரகாரம் உண்மையான பிராணாயாம பயிற்சி முறையும். அப்படி செய்து வந்தால் ஆன்மீக தெளிவு, அதாவது நம்முடைய ஐம்புலங்களுக்கு தெரியாத பல விஷயங்களை, புரியாத பல விஷயங்களை நாங்கள் தெரிந்து புரிந்து கொள்ளக்கூடிய தெளிவையும் இந்த பிராணாயாமம் நமக்கு கற்றுத்தரும் என்பது திருமூலருடைய இந்த பாடலில் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதனால தான் பல பயிற்சிகள் இருக்கிறது, பிராணாயாம பயிற்சியில் இருக்கின்றது. திருமூலருடைய பிராணாயாம பகுதியில் அவருடைய பயிற்சி முறை 16 வினாடிகளுக்கு இடது நாசித்துவாரத்தால் மூச்சு எடுத்து 64 வினாடிகளுக்கு அதை வயிற்றிலே வைத்திருந்து கும்பகம் செய்து 32 வினாடிக்கு அதை வலது நாசித்துவாரத்தால் விடுகின்ற பொழுது, அது ஒரு வேள்வியாக செய்கின்ற பொழுது ஆன்மீக உண்மையையும் எல்லா செல்வத்தையும் நீண்ட ஆயுளையும் வாழ்வையும் பெறக்கூடிய சக்தியை பெற முடியும் என்பது இந்த பாடலுடைய பொருளாக, கருத்தாக இருக்கின்றது. நன்றி.